என்ன தம்பி, ஏன் தொகுதியில எனக்கு எதிரா நிக்க போறியாமே? இது என்ன ஏசி ரூம்ல உட்கார்ந்துட்டு விளையாடுற கம்ப்யூட்டர் விளையாட்டு நினைச்சியா? ரத்தம், வலி, உயிர் சம்பந்தப்பட்டது. அரசியல் ஆட்டம்னா என்னன்னு உனக்கு காட்டுறா. என்னையா சொல்ற? ஆமா சார், அந்த சுந்தர் நேத்து நீட்டிங்க வந்தான். நம்ம 2 சாரை மீட் பண்ணிட்டு போனான். மெயின் பிளாக்குக்கும் கேட்டுக்கும் ரொம்ப தூரம். உள்ள என்ன பேசுனாங்கன்னு தெரியல. 40 நிமிஷம் பேச்சுவார்த்தை நடத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் நான் டியூட்டி முடிஞ்சு போயிட்டேன். ரொம்ப சந்தோஷம் ஐயா, ரொம்ப சந்தோஷம். வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும், அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் மகளை சேரும், என் மகளை சேரும். என்னப்பா பாட்டெல்லாம் பயங்கரமா இருக்கு? மாப்பிள்ளை நினைச்சா எனக்கு பாட்டெல்லாம் வருதுமா. யாருப்பா? அக்கா ஹஸ்பண்டா? அவரை நினைச்சாலே கோவமா வருதுன்னு சொல்வீங்க. இல்லம்மா, நம்ம மாப்பிள்ளை பத்தி சொல்றோம்மா. நம்ம மாப்பிள்ளையா? நீ விரும்புறிய ஜிஎல் மாப்பிள்ளை நேத்து ராத்திரி அவரும் 2 ஐயாவும் கட்சி ஆபீஸ்ல மீட் பண்ணிருக்காங்கம்மா. அப்படியா? உங்களுக்கு எப்படி தெரியும்? ஆபீஸ்ல தான் நமக்கு ஸ்லீப்பர் செல் இருக்குல்ல. உங்களுக்குமா? சரி, அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? மாப்பிள்ளை 2 ஐயாவும் மீட் பண்ணி காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டாங்கம்மா. மாப்பிள்ளை தான் சிஎம் கிட்ட சொல்லி எனக்கு 10 எம்எல்ஏ சீட் வாங்கி கொடுக்கணுமா. வெற்றி மீது வெற்றி வந்து என்ன ஜிஎல் மாப்பிள்ளை, நான் ஏதாவது பண்ணிருந்தா மாப்பிள்ளை கிட்ட மன்னிப்பு கேட்கணும். மாப்பிள்ளை வாங்க, மாப்பிள்ளை வா, மாப்பிள்ளை வாங்க வாங்க. மாமா, உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கலான்னு வந்தேன். மன்னிப்பா? என்ன மாப்பிள்ளை பெரிய வார்த்தைலாம் பேசிட்டு இருக்கீங்க? வாங்க நீங்க முதல்ல. இதோ பாருங்க. வாங்க வாங்க வாங்க. நல்லா இருக்கீங்களா? ஹாய் சித்தப்பா. பேச விட மாட்டானுங்கல்ல. உள்ள போங்க. பழசெல்லாம் மனசுல வச்சுக்காதீங்க மாப்பிள்ளை. வீட்டுல பெரியவங்களை கூப்பிட்டு வந்து ஒரு நல்ல நாளா பார்த்து அழைச்சிட்டு வாங்க, பேசி முடிச்சிடலாம். என்னம்மா, ஓகே தானே? அச்சுச்சோ, அவங்க கோச்சிக்கிட்டு போறாங்க பாருங்க. அவ கோச்சிட்டு போல தம்பி, வெக்கப்பட்டு போறா. மாமா, நேத்து உங்க கட்சி ஆபீஸுக்கு போயிருந்தேன். தகவல் வந்தது. 2 சாரை மீட் பண்ணேன். நானும் எலெக்ஷன்ல நிக்கிறதா முடிவு பண்ணிட்டேன். நீங்களுமா? எனக்கு தெரியாத மாப்பிள்ள, நீங்களும் எங்க கட்சியிலே சேர்ந்துட்டீங்களா? உட்காருங்க. ரொம்ப சந்தோஷம் மாப்பிள்ள. மாப்பிள்ள, நம்ம தலைவர்கிட்ட சொல்லி எனக்கு ஒரு 10 எம்எல்ஏ சீட் வாங்கி கொடுங்க. அது உங்க தலைவர்கிட்ட நான் பேச முடியாது. ஏன்? ஏன்னா நான் நிக்க போறதே அவரை எதிர்த்து அவரோட தொகுதியில தான். எப்படி வாழ வேண்டி